அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கியிருக்கக்கூடிய ஜும்மா என்கிற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதர்களை படைத்து அவர்கள் அனைவரையுமே ஒரே மாதிரியான நிலையில் இந்த உலகத்திலே வைக்கவில்லை. ஒவ்வொரு மனிதர்களையும் ஒவ்வொரு விதமான நிறை குறைகளோடு தான் இந்த உலகத்திலே இறைவன் படைத்து அவர்களை வாழ வைத்திருக்கின்றான். ஒரு மனிதனிடம் இருக்கக்கூடிய குறையானது இன்னொரு மனிதனிடத்திலே இருக்காது. தன்னிடம் இருக்கக்கூடிய குறை பிறரிடம் இல்லை என்பதற்காக தனக்கு மட்டுமே இறைவன் குறையை வைத்திருக்கின்றான். தான் மட்டும்தான் குறைகளோடு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று மனிதன் புறம்பக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அதிலும் குறிப்பாக பொருளாதாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், பொருளாதாரத்திலே பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள், ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள், வறுமையை வாடக்கூடியவர்கள் நமக்கு மட்டும்தான் இறைவன் இந்த நிலையில் தந்திருக்கின்றான். நம்மை சுற்றியுள்ளவர்கள் எல்லாம் வசதியான வாழ்க்கை, பொருளாதாரத்திலே மிகுந்து இருக்கிறார்களே என்று மனம் விரும்பக்கூடிய நிலையை நம்ம பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இந்த பொருளாதாரம் நமக்கு மட்டும்தான் குறைவாக தந்திருக்கிறானா, மற்ற மக்களுக்கு எல்லாம் அதிகமாக கொடுத்திருக்கிறானா என்று கணக்கிட்டு பார்த்தாலே நாம் விளங்கிக் கொள்ளலாம். எல்லா மனிதர்களுக்கும் பொருளாதாரத்தை இறைவன் அதிகமாக கொடுப்பது போன்று கொடுத்திருந்தாலும் அவர்களுக்கு வேறு வேறு வகையான குறைகளை கொடுத்திருக்கிறான் என்பதை நம்ம இதில் விளங்கிக் கொள்ள முடியும். இந்த பொருளாதாரம் குறைவாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்க என்று சொன்னால், இறைவன் நம்மீது வெறுப்போடு இருக்கிறான், இது இறைவன் நம்மீது செலுத்தியிருக்கக்கூடிய முசீபத்து, இது இறைவனுடைய கோபப்பார்வைக்கு நம்ம ஆளானனாலதான் இது ஏற்படுகிறது என்று நினைக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. அதுல முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்கள் ஏழ்மை நிலையில் இருந்தா என்ன நினைக்கிறாங்க, நாம செய்யக்கூடிய பிரார்த்தனை துவாக்களை இறைவன் அங்கீகரிக்கல, நம்ம என்ன தொழுதாலும் என்ன இபாதத்துகளை செய்தாலும் ஒரு பலனும் இல்லையே, நம்ம 5 வேளையும் தொழ போறோம், இறைவனுக்காக வேண்டி அவ்வளவு காரியத்தை செய்தாலும் நம்ம நிலை இப்படியே தான் இருக்குது, நாம வாழக்கூடிய காலம் எல்லாம் இப்படி கஷ்டத்திலே இருக்க வேண்டி இருக்கு என்று சொல்லி இந்த பொருளாதாரமின்மையை, ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை முசீபத்தா நினைக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. உண்மையிலேயே இந்த ஏழ்மை நிலை என்பது முசீபத்தா? இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழ்மை நிலை, வறுமை நிலையை ஒரு சிறப்பிற்குரிய தகுதியாக சொல்கிறது. ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாக தான் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அவங்க சொர்க்கம் நரகம் எல்லாம் அவங்களுக்கு காட்டப்பட்ட நேரத்துல நடந்த செய்தியை சொல்லும் பொழுது, நான் சொர்க்கத்தை எட்டி பார்த்தேன், சொர்க்கத்தை நான் பார்த்த பொழுது அங்கு அதிகமாக ஏழைகள் தான் இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால தலது ஃபில் ஜன்னதி ஃபராய்து அக்ஸர அஹ்லிகள் ஃபுகரா, ஃபக்கீர்கள் தான், ஏழைகள் தான் சொர்க்கத்தில் அதிகமாக இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நரகத்தை எட்டி பார்த்தாங்க, அதுல பெண்கள் அதிகமாக இருந்தாங்க. ஏனென்று சொன்னால் பெண்கள் கணவன்மாருக்கு துரோகம் செய்யறாங்க, நம்ப வைக்கிறாங்க என்பதற்காக அவங்க அதிகமாக இருக்கிறான்னு சொல்றாங்க. இதுல நமக்கு தெரிய வேண்டிய விஷயம் என்று சொன்னால், சொர்க்கத்துல அதிகமாக இருந்த யாருன்னு பார்த்தா ஏழைகள் தான். அப்ப சொர்க்கத்திற்கு செல்வதற்கான ஒரு தகுதியாக கூட இந்த ஏழ்மை நிலை இருக்கிறது. நாம அதை வெறுப்புக்குரியதாக, அது இறைவனுடைய முசீபத்தா நம்ம நினைக்கிறோம். ஆனா அது அப்படி கிடையாது. அது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இது ஒரு தகுதி. இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், சொர்க்கத்திற்கு ஏழைகள் சென்று 500 வருடம் கழித்து தான் பணக்காரர்கள் போவாங்களாம். பணக்காரன் எப்ப தெரியுமா சொர்க்கத்துக்கு போவான்? ஏழை போயிட்டான், ஏழை போய் சொர்க்கத்தை அடைந்து அவன் 500 வருஷம் இருந்த பிறகு அதுக்கப்புறம் தான் பணக்காரன் எல்லாம் முடிஞ்சு சொர்க்கத்துக்கு போவானா. அவ்வளவு நாள் அவன் தவறுகளுக்கு ஏற்றவாறு தண்டனைகளை நரகத்தை அனுபவிச்சுட்டு தான் அப்புறம் சொர்க்கத்துக்கு போவான். அப்படிதான் வழங்க முடிகிறது. அப்ப சொர்க்கத்திற்கு ஏழைகள் பணக்காரனுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவாங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த 500 வருடம் என்பது அந்த சொர்க்கத்தினுடைய நாள்ல, அந்த வாழ்நாள்ல பாதிங்கிற சொல்றாங்க. அப்ப சொர்க்கத்திற்கு பணக்காரன் லேட்டா தான் போவான், பணக்காரன் சீக்கிரம் போக மாட்டான், லேட்டா போவான். ஆனா ஏழைகள் சீக்கிரமாகவே சென்று விடுவார்கள் சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. சொன்னால்
அப்ப இந்த பணக்காரனை விட ஏழைகளுக்கு தான் சொர்க்கத்துக்கு செல்வதற்கான தகுதி ஜாஸ்தியா இருக்கு. ஏன் இல்லாதவனுக்கு தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்காது. பணக்காரனுக்கு தவறு செய்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு, அதிக தீமை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பணம் வந்துட்டா திமிரு ஜாஸ்தியா வந்துடும், ஆணவம் வந்துடும், அதிகாரம் வந்துடும். பணம் அதிகமான தீமைகளை செய்யறதுக்கு தோண்டும், சினிமா பார்க்க தோணும், தண்ணி அடிக்க தோணும், பலவிதமான தீமைகளுடைய பிறப்பிடமா எது இருக்குன்னு பார்த்தா இந்த பணம் தான் இருக்குது, செல்வம் தான் இருக்கு. அதனால அவன் செல்வதற்கு, நரகத்தில் செல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஆனா ஏழைக்கு ஒண்ணுமே இல்லை, இல்லாதவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒரு தீமை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்காது. தீமை செய்வதற்கு வாய்ப்பு ரொம்ப குறையா இருக்குனால அவன் எளிதாக சுகத்துக்கு போயிடுவான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஒருத்தவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு மக்கள் கூட இருக்கும் பொழுது ஒருத்தர் வர்றாரு. அந்த பகுதியில் உள்ள ஆள் பார்க்கறதுக்கு வசதியான ஆள், செல்வந்தரா இருக்கிறாரு. செல்வந்தரை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இந்த மனிதரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அந்த மக்கள்கிட்ட கேட்கிறாங்க. கேட்ட உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க, இவர் ஒரு சிறந்த மனிதர். எப்படிப்பட்ட சிறந்த மனிதர்னு சொன்னா, இவர் பொண்ணு கேட்டாங்கன்னு சொன்னா போட்டி போட்டு பொண்ணு கொடுப்பாங்க. ஏன் வசதியான ஆள்ல இவர் பொண்ணு கேட்டா கொடுத்துடலாம். இவர் ஏதாவது யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை பண்ணா அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ளலாம். இவர் என்ன சொன்னாலும் நம்ம காது கொடுத்து கேட்பதற்கு தகுதியான ஆளு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. அந்த மனிதரை பற்றி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவரை பற்றி என்ன கருதுகிறீர்கள்? பார்க்கறதுக்கு செல்வந்தருமா இருக்கிறாரு, தோற்றத்தை பார்த்தா தெரியுங்களா? கேட்ட உடனே மக்கள் சொல்றாங்க, இவருக்கு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுத்துடலாம், இவர் என்ன சொன்னாலும் காது கொடுத்து கேட்கலாம். ஏன் அதுக்கு தகுதியான ஆளு. அவர் யாருக்காவது இவருக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி பரிந்துரை பண்ணார், ரெக்கமெண்டேஷன் பண்ணாருன்னா அதையும் நம்ம கேட்டுக்கலாம். அப்படிப்பட்ட தகுதியான ஆள் என்று சொல்லி அந்த மனிதரை பற்றி அந்த மக்கள் புகழ்ந்து சொல்றாங்க. அவர் போயிடுறாரு. கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னொரு மனிதர் வருவாரு. பார்த்தாலே தெரியுது அவர் ஏழையான ஆளு. ஏழையான ஆளை பார்த்து ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்ட உடனே மக்கள் சொல்றாங்க, இவரு சொல்றதெல்லாம் கேட்கிற மாதிரியான ஆளு கிடையாது. இவர் பொண்ணு கேட்டாலும் பொண்ணு கொடுக்க முடியாது. இவர் வசதி இல்லாத ஆளு, இவர் வச்சு காப்பாத்துவாரான்னு தெரியாது. அதனால பொண்ணு இவர் கேட்டா கொடுக்க முடியாது. இவர் யாருக்காவது ரெக்கமெண்டேஷன் பண்ணா நம்ம அவருக்கு உள்ள நிலையே இப்படி இருக்குது. இவர் இன்னொரு ஆளுக்கு பரிந்துரை பண்ணா நம்ம எப்படி ஏற்றுக்கிட முடியும்? அப்ப இவர் பரிந்துரை பண்ணா ஏற்றுக்கொள்ள முடியாது. இவர் இவருக்கு பொண்ணு கேட்டா பொண்ணு கொடுக்க முடியாது. அதே மாதிரி இவர் பேசினா நம்ம செவி தாழ்த்தி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, அந்த அளவுக்கு தகுதி உள்ள ஆளு கிடையாது என்று மக்கள் சொல்றாங்க. நம்ம பாக்குறோமா இல்லையா? ஒரு சபையில ஒரு பணக்காரனுடைய வாய்ஸுக்கும் ஒரு ஏழைக்கு வாய்ஸுக்கும் எப்படி மதிப்பு இருக்கும்? எப்படி ஒரு மக்கள்கிட்ட அதை கேட்கிற ஒரு தன்மை இருக்கும்? பணக்காரன் எது சொன்னாலும் அவர் ஸ்லோவா சொன்னா கூட, அமைதியா சொன்னா கூட எல்லாரும் அமைதியா இருக்குப்பா, அவர் ஏதோ சொல்றாருன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால ஒரு ஏழை சத்தமா சொன்னா கூட எதுக்கு போய் சத்தம் போடுற, கீழே உட்காருப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? அது கேட்கறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்குள்ள ஆளு கிடையாது, அந்த அளவுக்கு தகுதியான ஆளு கிடையாது, உனக்கு அந்த தகுதி கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இதே நிலைதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் என்ன சொல்றாங்க, ஒரு ஏழைக்கு ஒரு விதமான ஒரு அதுக்கான ஒரு தகுதியை பத்தி சொல்றாங்க, ஒரு பணக்காரருக்கு இந்த தகுதி இருக்குன்னு சொல்லி அதை மக்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அடுத்து மறுமொழி சொல்றாங்க, இந்த பகுதியில் உள்ள அவ்வளவு பணக்காரர்களை நிப்பாட்டி வச்சுட்டு இந்த ஒரு ஏழையை நீங்க விட்டீங்கன்னு சொன்னா இந்த ஏழை அவ்வளவு பணக்காரரை விட மேலானவன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எப்படிப்பட்ட தகுதியை கொடுக்குறாருங்க பாருங்க. ஏழைங்கன்னா அதுக்காக வேண்டி தான் தோல்வித்தனமா ஏழையா இருக்க கூடாது. வேணும்னே நான் ஏழையா இருப்பேன், வேலைக்கு போக மாட்டேன், சோம்பேறியா இருப்பேன், அப்படி இருக்கக்கூடிய ஏழையை சொல்ற. அந்த ஆளு இறைச்சவனவரா இருப்பாரு, தக்குவதாரியா இருப்பாரு, அனைத்து காரியங்களையும் நல்ல விஷயத்துல செய்யக்கூடியவரா இருப்பாரு, அப்படிப்பட்ட ஏழையா இருந்திருப்பாரு. அதனால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்தனை பணக்காரர்களை விட இவர் மேலானவர், இவர் சிறந்தவர். யாரு? இந்த ஏழை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப ஏழையாக இருப்பது என்பது நம்ம ஒரு தகுதி குறைவு, அது ஒரு முசீபத்து. அல்லாஹ் நம்மளை இப்படி ஆக்கிட்டான, மனுஷன் அப்படிதான் நினைக்கிறான். இது பணம் இல்லைன்னு சொன்னா, பொருளாதாரம் இல்லைன்னு சொன்னா நம்மள அல்லாஹ் இழிவுபடுத்தினான், நம்மளை கேவலப்படுத்த, நம்ம இப்படி ஆயிட்டோமே என்று புலம்புறான். அதனால செல்வம் பணம் வசதி வந்துருச்சுன்னா இன்னும் அல்லாஹ் கண்ணியமா வச்சிருக்கிறான். அம்மல் இன்சானு இதா மபுத்தலாஹு ரப்புஹு அக்ரமஹு வ நாமஹு வ யகூலு ரப்பி அக்ரமன். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், அவனுக்கு செல்வத்தை நம்ம வாரி கொடுத்துட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன கண்ணியமா வச்சிருக்கிறான். அதனால செல்வத்தை குறைச்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹ் என்ன இழிவுபடுத்த, மனுஷன் இப்படிதான் புலம்புறான். இப்ப பொருளாதாரத்தை ஒரு முசீபத்து, அது ஒரு இழிவு, இறைவனுடைய கோப பார்வைக்கு நம்ம ஆளாயிட்டோம் என்று நினைப்பதற்கு மனிதர்கள் அதிகம் நினைக்கிறாங்க, நினைக்கக்கூடிய ஆர்வலர்களா இருக்கிறாங்க. ஆனா இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுது? அது முசீபத்து கிடையாது. அது முசீபத்தா இருந்துன்னு சொன்னா, பொருளாதாரம் செல்வம் இல்லாம இருக்கிறது முசீபத்து, ஏழ்மை நிலை முசீபத்து என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் ஏழ்மையில தானே இருந்தாங்க. ரசூலுல்லாஹ் காலத்திற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்கள்ல கூட பலர் ஏழ்மை நிலையில தான் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அவங்களும் ஏழ்மை நிலையில தான் இருந்திருக்கிறாங்க.
நபிமார்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய நிலைமையில இருந்தாங்க. சாப்பிடறதுக்கு உணவு இல்லை. அந்த நிலையில இருந்து தன்னுடைய மகன்களை வந்து பக்கத்து நாட்டு மன்னர்கிட்ட போய் ஏதாவது தானியம் தானமா தாங்க, எங்களுக்கு உணவுப் பொருட்கள் தானமா தாங்கன்னு சொல்லி கேட்பதற்கு அனுப்பி வைக்கிறாங்க தன்னுடைய மகன்களை. அந்த மகன்கள் போய் கேட்கிறாங்க, பக்கத்து நாட்டு அமைச்சர்கிட்ட போய் சொலம்மா தகலு அலைஹி, அவர்களிடம் வந்தனர். பாலு யாயிகள் அசீசு, அமைச்சரு மஸ்தனா அகலனல் லுர்ரு ஜீனா பி பலாத்தி முஸ்ஜாஅத்தி ஃபௌஃபலனல் கைல தசத்தக்க அலைனா. நாங்க வந்து ரொம்ப ஏழையா இருக்கிறோம், வறுமை நிலையில இருக்கிறோம், ரொம்ப கஷ்டப்படுற நிலையில இருக்கிறோம், எங்களுக்கு ஏதாவது உணவுப் பொருட்களை தாங்க, எங்களுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது தாங்க என்று சொல்லி அந்த அமைச்சர்கிட்ட போய் அந்த மகன்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மகன்கள் போய் கேட்கக்கூடிய நிலைமையில அல்லாஹ் அந்த நபிமார்களுடைய நிலையை ஆக்கியிருக்கிறான். நபிமார்கள் எல்லாம் முசீபத்தை கொடுக்கணும்னு நபிமார்களுக்கு எல்லாம் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அப்ப இதை நம்ம எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இது அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சோதனைன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இது அல்லாஹ் வந்து பல்வேறு விதமா மனிதர்களை சோதிப்பான் என்று சொல்லும் பொழுது அதில் ஒரு வகையான சோதனை என்ன? பொருளாதாரத்தை கொடுத்து சோதிப்பான், பொருளாதாரத்தை எடுத்து சோதிப்பான். அப்படி சோதனை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படிதான் நபிமார்கள் எடுத்துக்கொண்டாங்க. அதனால்தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பொருளாதார கஷ்டம் வரும் பொழுது, ஏழ்மை நிலை வரும் பொழுது, வறுமை நிலை வரும் பொழுது அதை கண்டு அவங்க புலம்பல, எனக்கு செல்வத்தை பணத்தை அப்படின்னு சொல்லி அல்லாட்ட கேட்கல, அதை சோதனைன்னு எடுத்துக்கொண்டாங்க. அல்லாஹ் நம்ம செக் பண்ணி பார்க்கறான், டெஸ்ட் பண்ணி பார்க்கறான். அப்படி அந்த மக்கள் எடுத்துக்கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பார்த்தோம்னா கூட அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை, அவங்க ஒரு காலகட்டத்துல செல்வத்தோடு இருந்தாங்க. கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடித்த அந்த நேரத்துல வந்து செல்வ செழிப்போடு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்ணி எல்லாத்தையும் இழந்து மதினாக்கு வந்த பிறகு ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எந்த அளவு கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு தடவை படுத்திருக்கிறாங்க. அந்த பாய் வந்து ஒரு ஈச்ச மரத்தினுடைய அந்த இது ஓலைகளால் நெய்யப்பட்ட பாய். அவங்க தலையணையை பார்த்தா ஈச்ச மரம் நாரை வந்து ஒரு இதுல பூத்தி வச்சு அதை தலையணையா வச்சிருக்கிறாங்க. காலில் வந்து சருகுகளை, அந்த இலை சருகுகளை போட்டு அதை காலுக்கு வச்சுக்கிட்டு படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க வர்றாங்க, வந்து பாக்குறாங்க. பார்த்தா ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ்வுக்கு முதுகு ஃபுல்லா வரையா கோடு கோடா சிவத்து போய் ரசூலுல்லாஹ்வுடைய செந்நிற மேனி வந்து சிவந்து போயிருக்கு. அவங்க ஏங்கி அங்க அழுறாங்க, கண்ணீர் விட்டு அழுறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறேன், மா யுபுக்கிக்க, எதுக்குப்பா அழுறீங்க, எதுக்கு அழுறீங்க அப்படின்னு கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், கைசர் கிஸ்ரா மன்னர்கள்லாம் வந்து அவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, நீங்க ஒரு நாட்டினுடைய அரசர் அதிபர், இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து அவங்க அழுது அதை சொல்றாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் தக்கூன லஹுமு துன்யா வலனல் ஆகிரத்த, அவர்களுக்கு வந்து இந்த பூமி தான் வந்து அவங்களுக்கு சொர்க்கம், நமக்கு மறுமை தான் வந்து நமக்கு சொர்க்கம். உங்களுக்கு மறுமை வேணுமா பூமி வேணுமா? மறுமை விரும்பக்கூடியவர்களா இருந்தா இந்த சோதனை எல்லாம் அந்த கஷ்டத்தெல்லாம் நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு மறுமொழி சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அழுத உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தீர்த்துகிறார்கள். அப்ப இந்த உலகத்துல வந்து சோதனை கூடமாக தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். நமக்கு பொருளாதாரம், செல்வம், ஏழ்மை நிலையை அல்லாஹ் இதை தந்திருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா சோதித்து பார்ப்பதற்காக. இப்ப ஏழ்மை என்பது வந்து முசீபத்து கிடையாது, அது வந்து இழிவு கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை பார்த்தா இன்னும் பார்த்தா அவங்களுடைய மனைவிமார்கள் சொல்கிறார்கள், எங்கள் வீடுகள்ல ஒரு பிறை ஓடிவிடும், 2 பிறை ஓடிவிடும், 3 பிறை ஓடிவிடும், தொடர்ந்து எங்க வீட்டுல அடுப்பு எரிச்சதே கிடையாது. 3 மாசமா 2 மாசத்திற்கு மேலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுல வந்து அடுப்பு எரிச்சது கிடையாது, அடுப்பு எரிச்சு சமைச்சது கிடையாது. அந்த நிலைமைதான் ரசூலுல்லாஹ் இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் 3 நாட்கள் வயிறார சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுறது. நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலையில இல்லை. இன்னைக்கு வந்து ஒரு பரம ஏழையா இருந்தா கூட, இந்த நாட்டிலே ஒரு பரம ஏழை எடுத்துக்கொண்டு பார்த்தா கூட அவன் ஒரு வேளையாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுவான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 வேளை வயிறார சாப்பிட்டதே கிடையாது என்று சொல்லி பதிவு செய்யப்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த வாழ்க்கை தான் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் மட்டும் இல்ல, அவங்களோடு வாழ்ந்த அந்த தோழர்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா அதுவும் அந்த நிலைமையில தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் தொழுகை வச்சுக்கிட்டு இருப்பாங்க, பின்னாடி தொழுதுட்டு இருக்கக்கூடிய திண்ணை தோழர்கள் ரசூலுல்லாஹ் கூட இருப்பாங்க. அவங்க திண்ணையில உட்கார்ந்து ரசூலுல்லாஹ்ட்ட இருந்து மார்க்கத்தை படிப்பதற்காக அவங்க ரசூலுல்லாஹ்வோட தங்கி இருந்தாங்க. அவங்க மூலமாக நிறைய ஹதீஸ்கள் செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப அந்த திண்ணை தோழர்கள் என்ன பண்ணுவாங்க, பின்னாடி தொழுதுட்டு இருந்தவங்க மயங்கி கீழே விழுவாங்களாம். ஏன்? பசியினால. அவங்க மயங்கி விழுந்ததை பார்த்து இந்த விவரம் தெரியாம மக்கள் இருப்பாங்க, இவங்க எதுக்கு மயங்கி விழுந்தாங்க அப்படின்னு தெரியாம அந்த மக்கள் அவங்கள பார்த்து மஜ்னூன், இவங்க வந்து பைத்தியக்காரங்க, தொழுகையில யாராவது கீழே விழுவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த விமர்சிப்பாங்களாம்.
விமர்சித்தோன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கள்ட்ட சொல்லுவாங்களாம், இப்படி விமர்சிக்காதீங்க, நீங்க இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தகுதியை நாளை மறுமையில இவங்களுக்கு கிடைக்கக்கூடியதை நீங்க தெரிஞ்சு கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்களும் இதே மாதிரி வறுமையில இருக்க ஆசைப்படுவீங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. நீங்க அவங்க பசியில வறுமையில மயங்கி விழுறத பார்த்து விமர்சிக்கிறீங்க, அதுக்கு அவங்களுக்கு நாளை மறுமையில எவ்வளவு பெரிய தரஜா கிடைக்கும் தெரியுமா, எவ்வளவு பெரிய தகுதி கிடைக்கும் தெரியுமா, அதை நீங்க தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்க வசதியா இருக்க ஆசைப்பட மாட்டீங்க, நாமும் இதே மாதிரி வறுமையா இருக்க மாட்டோமா அப்படின்னு நீங்க விரும்புவீர்கள் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி தொழுக முடிஞ்சோன்னு அந்த மக்கள்கிட்ட சொல்றாங்க. இதே மாதிரி ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர்றாங்க. பசி, வீட்டுல உணவுப் பொருட்கள் இல்ல, சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இல்லாம ரசூல்லா பசியோடு வெளியே வர்றாங்க. அங்க உமர் ரலியல்லாஹு அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூல்லா போய் கேட்கிறாங்க, என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துருக்கீங்க, என்ன விஷயம் கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, நல்ல பசியா இருக்குது, வீட்டுல உட்கார்ந்தா பசியோடு இருக்க முடியல, கஷ்டமா இருக்கு, வெளியே காத்தாட இங்க வந்து உட்கார்ந்து இருந்தோம்னா கொஞ்சம் பசி அடங்குறதுக்காக நான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரசூல்லாட்ட சொல்றாங்க. ஒன்னு ரசூல்லா சொல்றாங்க, அல்லாவின் மீது ஆணையாக என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன், நானும் அதே நிலைமையில தான் வந்தோம். சும்மா பேச்சுக்கு ரசூல்லா சொல்லல, நாம சொல்லுவோம் யாராவது கஷ்டத்துல இருந்தாங்கன்னா நானும் கஷ்டத்துல தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆறுதலுக்கு சொல்லுவோம், அந்த மாதிரி ரசூல்லா சொல்லல, உண்மையிலே ரசூல்லா பசியோடு தான் வந்திருக்கிறாங்க. ஒண்ணு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுறாங்க, வாங்க ஒரு செல்வந்தர் யாரோ இருக்கிறாரு, அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ரெண்டு பேரும் கூட்டிக் கொண்டு 3 பேராக அந்த வீட்டிற்கு போறாங்க. அந்த வீட்டை சேர்ந்த அந்த மனிதர் வந்து அவங்களுக்கு ஆட்டை அறுத்து அவங்களுக்கு உணவு சமைச்சு கொடுக்குறாரு. அவங்க சாப்பிட்டு விட்டு அவரை வாழ்த்தி விட்டு வர்றாங்கன்னு சொன்னா, அப்ப சஹாபாக்களா இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை பாருங்க, பரம ஏழையா இருந்ததுதான், ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் தான் இந்த உலகத்துல அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை வந்து மிகவும் ஏழ்மை நிலையா இருந்திருக்கு. எந்த காலகட்டத்திலையும் வந்து அந்த நேரத்துல வந்து ரசூலுல்லாஹ் வந்து எனக்கு பணத்தை தா, செல்வத்தை தா, என்னுடைய வறுமையை போக்குன்னு அல்லாட்ட பிரார்த்தனை பண்ணல, அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சோதனை. இந்த சோதனையில வந்து நம்ம வந்து ஜெயிச்சு காட்டணுங்கிற அடிப்படையில ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. அவங்க மரணிக்கும் போது கூட அவங்களுடைய கவசம், போர்க்களத்துல பயன்படுத்தக்கூடிய அந்த கவச உடை, அந்த கவச உடையை வந்து கோதுமைக்காக அடகு வைத்து அதோடு தான் மரணிச்சுக்கிறாங்க. கோதுமைக்காக எதுக்கு அடகு வைப்பாங்க, உணவுக்காக தான், சாப்பாட்டுக்கு கஷ்டம், பொருளாதாரம் இல்லை, பணம் இல்லை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாத காரணத்தினால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அந்த கவச உடையை ஒரு யூதண்ட அடமானம் வைத்த நிலையில தான் ரசூலுல்லாஹ் இறுதியில மரணிச்சிருக்கிறாங்க என்று சொன்னால், அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க. அவங்களோடு வாழ்ந்த அவங்க மனைவிமார்கள் கூட அந்த ஏழ்மை நிலையை ஏற்றுக்கொண்டார்களா இல்ல, எத்தனை நபிமார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருந்திருக்கிறாங்க, அவ்வளவு பேரும் வந்து ரசூலுல்லாஹ்வுடன் அவங்க அந்த ஏழ்மை நிலையை ஏற்றுக்கொண்டு தானே வாழ்ந்திருக்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு, எனக்கு நம்ம வீடுகள் அந்த மாதிரி பெண்கள் இருப்பாங்களா, கொஞ்சம் கஷ்டம் சொன்னா தாங்கிக் கொள்ள முடியாம எங்கேயா போங்கடா பண்ணுங்க, பணத்தை சம்பாதிங்க, பொருளாதாரம் இல்லாம இருக்கிறீங்களே அப்படின்னு யோசிக்க கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வோடு வாழ்ந்த அவங்கள மனைவிமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய ஏழ்மை நிலையை கூட இது சோதனை என்று விளங்கி அதை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்வோடு பழகிய தோழர்கள் கூட இந்த நிலையை, இந்த ஏழ்மை நிலையை, வறுமை நிலையை கண்டு அவங்க சோதனை என்று இணைத்துக் கொண்டு அதை கண்டு அதை புலம்பி. இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய தவறுகள், மனிதர்கள் செய்யக்கூடிய அனைத்து தீமைகளுக்கும் வந்து வடிகாலா இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தோம்னா இந்த வறுமை நிலை தான். பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைமைக்கு மனுஷன் போயிடறான். பொருளாதாரம் அந்த நிலைமைக்கு மனிதனை கொண்டு போய் சேர்த்து விடுகிறது. பொருளாதாரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனுஷனுக்கு விரும்பினவனுக்கு கொடுக்கிறான், விரும்பினவனுக்கு குறைச்சு கொடுக்கிறான் என்பதை விளங்காத காரணத்தினால இந்த நிலைமைக்கு வர்றான். முஸ்லிமா இருக்கக்கூடியவர்கள் இதை விளங்கிக்கணும். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது, அல்லாஹ் எழுதுரு, மனிதர்களுக்கு அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு விரும்பியவர்களுக்கு கொடுக்கிறான், அதிகமாக கொடுக்கிறான், அவன் விரும்பியவர்களுக்கு குறைச்சு கொடுக்கிறான், அளவோடு கொடுக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப நமக்கு அல்லாஹ் வந்து இவ்வளவுதான் தரன்னு நினைச்சிருக்கிறான் அப்படி நினைத்து கொண்டு நாம் அந்த உலகத்திலே வந்து இறைவனுடைய சோதனை தான் இந்த பொருளாதாரமின்மை, செல்வமின்மை, ஏழ்மை நிலை, வறுமை நிலை என்பதை விளங்கி கொண்டு இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறுதி வரை வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிரொள்வானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ்.
கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நல்லடியார்களே, வறுமை ஏழ்மை என்பது இறைவன் நமக்கு விதித்திருக்கக்கூடிய முசீபத்து, இழிவு என்று நினைக்கக்கூடாது. அந்த ஏழ்மை நிலை கூட நம்மை நாளை மறுமையிலே சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு காரணியாக இருக்கும் என்பதை நாம் முதல் உரையிலே பார்த்தோம். இதனை அடிப்படையாக வைத்து பணக்காரர்கள் எல்லாமே நரகத்துக்கு தான் போவாங்க, பணக்காரனா இருக்கிறதே பாவம் என்று நாம் விளங்கிவிடக்கூடாது. செல்லம் வைத்திருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவாங்க, அவங்க சொர்க்கத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, அப்படி நம்ம இதை வச்சு வழங்கக்கூடாது. இந்த செல்வம் என்பது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணியாகவும் இருக்குது. அதை சரியான முறையில் பயன்படுத்தினால் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணியா இருக்கிறது. அதை தவறான வழியில் பயன்படுத்தினால்தான் அது நம்ம நரகத்துக்கு கொண்டு போகும். பணக்காரர்களை ஏன் லேட்டா இல்ல சொர்க்கத்துக்கு அனுப்புறான்னு சொன்னா, அதிகமான தீமைகள் செய்வதற்கு அவங்க போறதுக்கு இந்த பணம் காரணமா அமைஞ்சிருது. அந்த தீமைகளுக்கான தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு அவன் சொர்க்கத்துக்கு போவான். ஒரு பணக்காரனா இருந்து தான தர்மம் எல்லாம் செய்து அந்த பணத்தை வைத்து என்னென்ன நல்ல காரியங்கள்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அவன் சரியாக செய்து தீமைகள்ல இருந்து விடுபட்டு இந்த உலகத்துல வாழ்ந்தான்னு அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், ஈஸியா போயிடுவான். ஏன்னா தான தர்மம் என்பது அவனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காரணியாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது இப்ப யக்கூல் ரப்பி லௌலா அக்கர்தனி இல்ல அஜலின் கரீப் அசத்தக்க வாக்குமுன சாலிஹின். ஒரு மனுஷன் மரணிச்சுட்டான், மௌத்தாயிட்டான்னு சொன்னா அந்த மனுஷன் என்ன சொல்லுவானா அல்லாட்ட, யா அல்லாஹ் என்ன உலகத்துக்கு அனுப்பிடு, ஏன்னா நிறைய செல்வம் ஊர்ல இருக்குது, நான் வாழ்ந்த இடத்துல இருக்குது, அந்த செல்வத்தை எல்லாம் எல்லாருக்கும் வாரி வழங்கிட்டு நான் நன்மை செய்தவனாக நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் அப்படின்னு அல்லாட்ட முறையிடுவானா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப செல்வம் பணம் வசதி நிறைய இருந்து சொத்து பத்துகள் இருந்துன்னு சொன்னா அதை சரியான முறையில நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா, மக்களுக்காக தான தர்மம் செய்து நன்மையை ஈட்டுவதற்கு நம்ம பயன்படுத்துறோம்னு சொன்னா நம்ம அது சொர்க்கத்துக்கு கொண்டு போயிடும். அது சிறந்த தரஜாக்கள் தரக்கூடியதாகவும் இருக்கும். ரசூலுல்லாஹ் காலத்துல பணக்கார சஹாபாக்களும் ஏழை சஹாபாக்களும் இருந்தாங்க. இந்த ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட முறையிடுறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த பணக்கார சஹாபாக்கள் நிறைய பணம் வச்சிருக்கனால தான தர்மங்கள்லாம் அதிகமா செய்து எங்களை விட நிறைய நன்மைகளை சம்பாதிக்கிறாங்க, எங்கள்கிட்ட பணம் இல்லை, நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. கேட்டோன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க 33 தடவை சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, 33 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, இன்னொரு அறிவிப்புல 34 தடவை அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க என்று இருக்கு. அப்ப இந்த 3 திக்ரையும் நீங்க செய்தீங்கன்னு சொன்னா நீங்களும் அவங்க அளவுக்கு நீங்க நன்மை செய்தவரா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்ற சொல்ல அந்த ஏழை சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க. அந்த சஹாபாக்கள் போய் அவங்க அதே மாதிரி திக்ரெல்லாம் செய்யறாங்க. இது பணக்கார சஹாபாக்கள் நிறைய நன்மை செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு இது அறிய ஆர்வப்பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. தெரிஞ்சு அவங்களும் இந்த திக்ரை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப ஏழை சஹாபாக்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். பழையபடி இவங்க நம்மளை விட நிறைய இப்ப திக்ருன்னு சொல்லிடுறாங்க, தான தர்மம் செய்து நம்மளை விட அதிகமான நன்மையை சம்பாதிச்சிடுறாங்களே, நம்மளை முன்னிடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட திரும்ப முறையிடுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது, தாலிக்க ஃபல்லுல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய அருள்படை, அல்லாஹ் பொருளாதாரத்தை செல்வத்தை தான் நாடியவர்களுக்கு கொடுக்குறான், அதுல நான் ஒண்ணும் செய்ய முடியாது, அவங்க நன்மை அடைகிறான்னா நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஏழை சஹாபாக்கள்கிட்ட சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்ப இதுல இருந்து விளங்கக்கூடிய என்னன்னு சொன்னா, பணம் செல்வம் இருந்துன்னா தான தர்மம் செய்வதன் மூலமாக அதிக நன்மையை பெற்று நாளை மறுமையில நம்ம எளிதாக சொர்க்கத்திற்கு சென்று விடலாம். மறுமையில அர்சுடைய நிழல் 7 பேருக்கு 7 சாராருக்கு கொடுக்கப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதுல ஒரு சாரார் யாருன்னு பார்த்தா, ஒரு கை கொடுக்கிறது இன்னொரு கைக்கு தெரியாத வகையில கொடுக்கக்கூடிய வள்ளல் சொல்லி இருக்குது. ஒரு கைன்னா கைக்கு தெரியாது அப்படின்னு என்ன அர்த்தம், யாருக்கும் தெரியாம ரகசியமாக ஒருத்தன் பொருளாதாரத்தை செல்வத்தை தர்மமாக யாருக்காக வழங்கி அதன் மூலமா நன்மையை சம்பாதிச்சான்னு சொன்னா மறுமையில அவனுக்கு அல்ல அரசுடைய நிழலை கொடுப்பானா. ஏன், இவன் எதுவுமே எதிர்பார்க்கல, எந்த பெருமை புகழை எதிர்பார்க்காம செய்த காரணத்தினால அரசுடைய அந்த மறுமை நாள்ல அவ்வளவு கஷ்டப்படக்கூடிய நேரத்துல அவனுக்கு அந்த நிழல் அவ்வளவு சாதகமா இருக்கும். அந்த நிழல் கிடைச்சிட்டாலே அவன் சொர்க்கத்துக்கு போறாங்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு தரஜா எல்லாம் கொடுப்பான். அந்த நிலைக்கு ஒரு மனிதனுக்கு கிடைக்கும்னா யாருக்கு கிடைக்கும், பணக்காரங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப பணம் செல்வம் இருந்தாலும் அதை சரியான முறையில நாம பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அது நம்மை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்பதை நாம விளங்கி அதன்படி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிவிடுவானா என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹித் தவானா.